Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 5/6/2026 வெள்ளிக்கிழமை சொர்ண கம்பெனியோட இந்த மாதத்தோட ஃபஸ்ட் வீக் சிறந்த ரிசல்ட் பார்த்துடலாம். போன மாதம் இதே ஃபஸ்ட் வீக் ரிசல்ட் வந்து நமக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 123. வந்து போன வாரம் 785, அதுக்கு முந்தின வாரம் வெள்ளிக்கிழமை 786 இந்த மாதிரி தான் வந்திருக்கு. இன்றைக்கி ரிசல்ட் வந்து 0-10 வந்திருக்கு, 0-10. இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை நம்ம வீடியோ கொடுக்கல சேனலில். அண்ட் வந்து கடைசியாக வந்து முந்தா நாள் ரிசல்ட் வந்து 349 இல்லையா? ஆமாம், செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் 349. புதன்கிழமைக்கு ரிசல்ட் வந்து 191 வந்திருந்தது. புதன்கிழமையோட நேற்று ரிசல்ட் 191. நேற்று வந்து நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா, நான் மேட்ச் பண்ணி கொடுத்த நம்பரில் ஒரு கால்குலேஷன் ஃபாலோ ஆகுது, அந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆச்சுன்னா இந்த மாதிரி வரும். ஏசியில் 40, 59 வச்சு இந்த மாதிரி கொடுத்தோம். அண்ட் வந்து ஆல் போர்டில் 4-9 வரலான்னு சொல்லியிருந்தேன். நேற்று 91 வந்துருந்தது. ஆல் போர்டில் நேற்று கொடுத்த நம்பர் பாஸ் ஆகிருந்தது. யாராவது மேட்ச் பண்ணி நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து மார்க் பண்ணிட்டு நம்ம லாஸ்ட் வீக்கு எல்லாம் எப்படி இருந்துருக்குன்னு பார்த்துட்டு ஒரு நியூ பேட்டர்ன் இன்றைக்கி வந்துட்டு கெஸ்ஸிங்கில் வந்துட்டு நாங்கள் கொடுக்குறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்குள்ளேருந்து தான் அதிகபட்சம் வருது. இன்றைக்கி அப்படி தான் வந்திருக்கு. அது எப்படின்னு சொல்கிறேன், ஆல் போர்டுக்குள்ளேருந்து அது மேட்ச் ஆகுது. அதோட வந்து நம்மளோட வழக்கமான பேர் நம்பரும் ஃபஸ்ட்டு 5 டிஜிட் பேட்டர்ன் பார்த்துட்டு அடுத்து நம்ம பேர் நம்பர்ஸு ப்ளஸ் வந்து நம்ம நியூ கால்குலேஷன் சொல்லிடுறேன். அதுக்குள்ள நம்மளேருந்து -1 +1 கால்குலேஷன் தான் அது வருது. அதையும் இன்றைக்கி பார்த்துருவோம். நீங்கள் பொறுமையாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடலாம். லாஸ்ட் மந்த்து இதே வாரம் 123. ஓகே, அதுக்கடுத்த வாரம் 0-74. எல்லா வாரமும் மார்க் பண்ணுறது காரணம் வந்து பேட்டர்ன் எப்படி போயிருக்குன்றது நம்மளுக்கு கிளியராக புரியுன்றதுக்காண்டி தான். அதுக்கடுத்த வாரம் 786, போன வாரம் 785, அண்ட் வந்து இன்றைக்கி வியாழக்கிழமை ரிசல்ட்டு 0-10. போன மாதத்தோட மெயின் ரூட்டில் ஃபஸ்ட் நம்பர் மார்க் பண்ணுவோம். போன மாதம் 123க்கு பேட்டர்ன் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 123க்கு ஒரு நாள் முன்னாடி ரிசல்ட்டு வியாழக்கிழமை 438, க்ளூ நம்பரில் 44. இந்த 44க்கு வந்து மைனஸ் பண்ணால் 33, அடுத்து 22ன்னு போவோம். ஆனால் 33 அடுத்த இதில் வந்து ஒரு போர்டு மட்டும் மைனஸ் ஆகி 23ன்னு சொல்லி முடிஞ்சிருக்கு. ஓகே, ரிசல்ட்டு 123 உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது தெரியும். அப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து இன்றைக்கி வந்து 0-10லேருந்து நாளைக்கு ஃபாலோ ஆகுமானா 0-10க்கு க்ளூ நம்பரோட பிசி 21. இப்போ 21 ஒன்று மைனஸ் பண்ணால் 10, அடுத்து இது 00ன்னு போகுமானா இன்றைக்கி 0-10ன்னு வந்திருக்கு. போன மாதம் ஆனால் வந்து நமக்கு ரிசல்ட் வந்து 38க்கு ஒரு 28 இந்த மாதிரி 00க்கு 10க்கு 00 வருமானா யாருக்காவது இந்த 0-5-50ன்ற கால்குலேஷன் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் அதை வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த 00 இல்லாமல் 21க்கு 10ன்னு போயிட்டு மறுபடியும் வந்து 00ன்னு போகாமல் 01ன்னு அந்த இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து ரிவர்ஸ் ஆகி 01ன்னு வர்றது தான் வந்து 10, அடுத்து 01 இப்படி தான் வர்றது தான் சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு வந்து 01 ஃபஸ்ட்டு பிசியில் வந்ததுன்னா ஒரு 601ன்ற நம்பர் நாளைக்கு வரலாம். இது ஃபஸ்ட்டு டிஜிட் பேட்டர்ன். ஓகே, இதுக்கடுத்து போன வாரம் ரூட் வந்து போன வாரம் ஒன்றும் பெருசாக வந்து மேட்சிங் இல்லை. வியாழக்கிழமை 35, வெள்ளிக்கிழமை அப்படியே 85ன்னு வந்துச்சு. அதனால் பெரிய மேட்சிங் இல்லை. அப்படி நம்ம எடுத்தால் கூட இன்றைக்கி வந்து 10க்கு நாளைக்கு வந்து 15, 65 வருமா அப்படின்ற கால்குலேஷன் தான் போகும். நான் வந்து நம்ம பேட்டர்னுக்கு 5 போர்டில் பி போர்டில் வர பேட்டர்ன் படி 21க்கு 10, 10க்கு அடுத்து 00 எடுத்தோம் இல்லையா, அது வந்து 00ன்னு போகாமல் 10க்கு 19ன்னு மேட்ச் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. 19ன்னு வந்ததுன்னா இன்றைக்கும் பி போர்டில் 1, அப்போ 1ன்றது நாளைக்கு ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அப்போ 19ன்றது ஒரு 69 அல்லது ஒரு 64 அந்த மாதிரி தான் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் இதில் வந்து ஒரு நம்பர் மட்டும் 69 மட்டும் கொடுக்குறேன். அப்படி வந்ததுன்னா 069ன்ற நம்பர் நாளைக்கு வரலாம். ஓகே, இதுக்கடுத்து நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்லேருந்து நம்ம மேட்ச் பண்ண போகிற கால்குலேஷன் தான். இதுக்கடுத்து வந்து 21, 10, 05, 09 இதெல்லாம் வந்து பேட்டர்ன் வந்து ரிவர்ஸில் மேட்சிங் இல்லை. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா
21க்கு அடுத்து ப்ளஸில் தான் 32, அடுத்து 43 ஒரு சிம்பிள் கால்குலேஷன் இருக்குது. 43 வந்ததுன்னா 43 டேரெக்டாகவே வரலாம். வந்ததுன்னா இதுக்கும் ஒரு 0 வச்சு 043 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் 4th கெஸ்ஸிங் வந்து 21ல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 32, 43 எடுத்துட்டோம். 32ம் நாளைக்கு வந்து வரலாம். அப்படி வந்ததுன்னா அது 82ன்னு வரும். 82ன்னு வந்ததுன்னா ஒரு 982ன்ற மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா 86, 85, அடுத்து 84ன்னு போகாமல் ரிவர்ஸில் தான் 82ன்னு போவோம். 87ன்னு, 86, 85, அடுத்து 87 தான். அது வந்து பவரில் 82ன்னு வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த பேட்டர்ன் வந்து ஏன்னா 2 வாரமாக ஃபாலோ ஆனது நாளைக்கு கம்ப்ளீட் ஆகும்போது 86, 85, 84ன்னு போகாது, 82ன்னு தான் போகும், 87 தான் போகும். அது வந்து 82ன்னு பவரில் வரும். அண்ட் ஃபைனலாக 4 நம்பர் எடுத்துகிறோம். கடைசி நம்பர் வந்து நம்ம பேட்டர்ன் படி 21, 32 எடுத்துட்டோம், 43 எடுத்துட்டோம், 43 எடுத்துட்டோம். மைனஸில் வந்து 21க்கு 10, 19ன்ற சேம் பேட்டர்ன் எடுத்துட்டோம். தென் வந்து 01 நான் சொல்லிட்டேன். இதில் மிஸ்ஸிங் நம்பர் வந்து நாளைக்கு 2ன்ற நம்பர், அதாவது க்ளூ நம்பரில் இருக்க 2, 21. இந்த 21க்கு நாளைக்கு வந்து 20, 29ன்னு சொல்லிட்டு மைனஸில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ப்ளஸில் வந்து 20, 29, 22, 25 அப்படின்னு நிறைய பேட்டர்ன் இருக்குது. ஆனால் 29 தான் வந்து எனக்கு நாளைக்கு ஒரு 29 வந்ததுன்னா இதுக்கும் வந்து ஏ போர்டு 0, 29ன்னு சொல்லிட்டு வர்றது தான் வாய்ப்பு இருக்குது. மொத்தமாக வந்து 1, 2, 3, 4, 5 போர்டுக்கு 5 பேட்டர்ன் நம்ம எடுத்துகிட்டு வர ரெகுலர் கால்குலேஷனில். இப்போ நம்ம ஆல் போர்டில் நான் சொன்னலையா ஒரு கால்குலேஷன் ஃபாலோ ஆகிட்டே வருதுன்னு, அதில் இன்றைக்கி வந்துட்டு 4 டிஜிட்டே மேட்ச் ஆகி வந்திருக்கு. அது பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட் வந்து 191. இதில் க்ளூ நம்பரோட சென்டர் போர்ட்லேருந்து தான் நம்ம வந்து ஆல் போர்டு நம்பர் கொடுப்போம். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கிளியராக புரியும். இந்த 5லேருந்து நான் மேட்ச் பண்ணி வச்சுருந்தது, இந்த 5க்கு பவர் 0 இல்லை 2 பார்ட்டாக பிரிப்போம். மைனஸ் பண்ணால் 4, அதோட பவர் 9, ப்ளஸ் பண்ணால் 6, அதோட பவர் 1. இந்த 6150க்குள்ளே வந்து இன்றைக்கி வரலான்னு சொல்லி நான் வந்து ஒரு 605, 650 அல்லது வந்து 510, 561, 015லாம் வந்து கால்குலேஷன் பண்ணி வச்சுருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5, 0, 1, 0ன்னு 4D இதுக்குள்ள தான் வந்திருக்கு. ஓகே, போன மாதம் இங்கே பாருங்கள், போன மாதம் சென்டர் நம்பர், அதாவது 432 வியாழக்கிழமை ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட சென்டர் போர்டு 4, 4, 9. இதை அந்த பார்ட்டாக பிரித்தோம்னா மைனஸ் பண்ணால் 3, 8, ப்ளஸ் பண்ணால் 5, 0. ஓகே, இதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைனஸில் பெருசாக 3 டிஜிட் மேட்ச் ஆகலை. ஆனால் ஆல் போர்டில் அடுத்த நாள் 123க்கு 3 வந்து இதில் வந்து வந்துச்சு. ஓகே, போன வாரம் இதே தான். போன வார கணக்கு பார்த்தோம்னா 4 க்ளூ நம்பரோட பி போர்டு 4க்கு 9, மைனஸ் பண்ணால் 3, 8, ப்ளஸ் பண்ணால் 5, 0. இந்த பேட்டர்னில் வந்து 5, 0ன்றது போன வாரம் 85 இங்கேருந்தும் இதுலேருந்தும் மேட்ச் ஆகி 85 வந்துடுச்சு. இப்போது நமக்கு வந்து 2 இருக்குது. இந்த 2லேருந்து நாளைக்கு எப்படி வரும்னு பார்த்தோம்னா 2க்கு பவர் 7, மைனஸ் பண்ணால் 1, 6, ப்ளஸ் பண்ணால் 3, 8. ஓகே, இதில் நம்ம லாஸ்ட் மந்த்து பேட்டர்ன் எடுத்தோம்னா இங்கே ஆல் போர்டு வந்துச்சு, 3ன்றது வந்துச்சு. இந்த 16க்குள்ளேருந்து வரணும். போன வாரம் வந்து ரைட் சைடில் 5, 0, 3, 8 ரெண்டுத்துக்குள்ளேருந்துமே வந்துச்சு. அப்போது இந்த பேட்டர்ன் வந்து நாளைக்கு ஆல் போர்டில் 1638க்குள்ளேருந்து ஒரு ரிசல்ட் ஒன்று வரலாம். அது வந்து நம்ம 69, 01, 43, 82லாம் எடுத்திருக்கோம். இதில் 1638க்குள்ளேருந்து வந்ததுன்னா ஒரு 68ன்றது 668ன்னு வரலாம். ஓகே, இதுதான் வந்து நியூ பேட்டர்ன் கால்குலேஷன் நான் சொன்னது. ஏன்னா வந்து இன்றைக்கோட
ரிசல்ட் வந்து நேற்று க்ளூ நம்பர்லேருந்து மேட்ச் பண்ணுவோம் 4 டிஜிட் அதில் மேட்ச் ஆகிருக்கு. அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு முதல்ல போன மாதத்தோட மெயின் ரூட்டில் ஃபஸ்ட்டு நம்ம மேட்ச் பண்ண நம்பரில் 601, அடுத்து 069, 043, 982, 029. இது 5 டிஜிட் பேட்டர்னு. ஓகே, இதில் பேர் நம்பர் போன மாதம் பேர் நம்பரில் வந்து நமக்கு வந்து லாஸ்ட் மந்த்து பேர் நம்பரில் 3D பாஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் மந்தோட பேர் நம்பர் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். 23 78 02. ஓகே, சாரி 02ல் 16. இது வந்து லாஸ்ட் மந்தோட பேரு. இதில் 123ன்றது 3D பாஸ் ஆயிடுச்சு. ஓகே, நாளைக்கோட பேர் நம்பர் வந்து 196402. 196402 இதுக்குள்ளே வந்து நாளைக்கு 3 டிஜிட்டு 4 டிஜிட் எது வேணால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஆல் போர்டில் சொல்லியிருந்த மாதிரி தான் ஆல் போர்டுக்கு வந்து நாளைக்கு நான் பேட்டர்னில் பிரித்து எழுதி கொடுத்தது 27. இதிலேருந்து ப்ளஸ் ஆனால் 38 மைனஸ் ஆனால் 16. ஓகே, இதிலேருந்து ஆல் போர்டில் போன மாதம் ரூட்லன்னா இங்கேருந்து ஒரு போர்டு வரும், போன வாரம் ரூட்னா இங்கேருந்து ஒரு போர்டு வரும். அதில் மேட்ச் பண்ணதில் வந்துட்டு ஆல் போர்டு நம்பர் நாளைக்கு வந்து 6ன்றது எனக்கு ஸ்ட்ராங் நம்பராக இருக்குது. அப்படி வந்ததுன்னா அது 68ன்னு இதுக்குள்ளேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, பார்த்து லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் நேத்தியோட கால்குலேஷனு போன மாதத்தோட பேர் நம்பர் எல்லாமே மேட்ச் பண்ணி கொடுத்ததில்ல. நாளைக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க 5 டிஜிட்குள்ளே இருக்க சிங்கிள் ஷார்ட் நம்பர் வந்து 016 வந்து எனக்கோட ஸ்ட்ராங் நம்பர். ஓகே, வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது. ஏன்னா அந்த புது கால்குலேஷன் சொன்னனால தான். பார்த்து பொறுமையாக கிளியராக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியராக புரியும், ஸ்கிப் பண்ணாமல். அண்ட் வந்துட்டு வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோ போஸ்ட் ஆனால் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிடும். எதாவது சொல்லணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு சில மீட் பண்ணுற வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.